ஸ்ரீராமஜயம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வரவர முனியே நமக அஸ்மத் குருப்யோ நம ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக ஸ்ரீ அபிதிஸ்தவ ஸ்லோகம் 19 and 20 and ஹம்சநாதம் ராகம். ஸ்ரீமான் வெங்கடநாதார்யः கவிதார்க்கிககேசரி वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि कयातु सूतवायस द्विरतपुङ्गव द्रौपदी कयातु सूतवायस द्विरतपुङ्गव द्रौपदी विभीषणभुजङ्गम व्रजगणाम्बरीषादयः भवत्पदसमार्चिता भयविमुक्तिमाभूर्यता लभेमहि तदा वयं सपतिरङ्गनादत्वया लभेमहि तदा वयं सपतिरङ्गनादत्वया भयं शमयरङ्गदाम्य नितराभिलाषस्पृशा श्रियं बहुलय प्रभोश्रित विभक्षमुन्मूलय स्वयं समुदितं वपुस्तव निशामयन्तः सदा वयं त्रिदशनिर्वृतिं भुवि मुकुन्दविन्देमहि वयं त्रिदशनिर्वृतिं भुवि मुकुन्दविन्देमहि वयं त्रिदशनिर्वृतिं भुवि मुकुन्दविन्देमहि அபிதிஸ்தவ விளக்கம் 19 and 20. 19 விளக்கம். திருவரங்கப் பெருமானே, உன் திருவடிகளை சரணமடைந்தால் பலர் பல வகையில் அச்சம் நீங்க பெற்றனர். பிரகலாதாழ்வாருக்கு தந்தை ஹிரண்யகசிபுவால் வந்த அச்சம் நீங்கியது. பிராட்டியிடம் அபராதியான காகம் ராமனது பிரம்மாஸ்திரத்தால் வந்த பயம் நீங்க பெற்றது. கஜேந்திராழ்வார் முதலை வாய் நின்று விடுபட்டார். திரௌபதிக்கு துச்சாசனன் முதலியவர்களால் வந்த துன்பம் நீங்கியது. விபீஷணனுக்கு ராவணனது துன்பம் ஒழிந்தது. அம்பரீஷன் துர்வாச முனிவர் சாபத்திலிருந்து தப்பினார். இன்னும் பலர் உன்னை சரணமடைந்து அச்சம் நீங்கி நன்மை பெற்றனர். அவ்வாறே நாங்களும் உன்னை சரணமடைந்தவுடன் அச்சமின்றி வாழ்வோம். விளக்கம் 20. திருவரங்கப்பனே, இந்நகரில் உன்னையன்றி வேறொன்றிலும் மனம் சிறிதும் நாடாத பரமகாந்திகள் பலர் உளர். அவர்களும் அச்சத்தை ஒழித்தருள வேண்டும். வைணவச் செல்வத்தை வளரச் செய். அடியார்களின் எதிரிகளை வேரோடு களைந்தருள். அடியார்கள் தானாகத் தோன்றிய உன் திருமேனியை சேவித்து கொண்டு நித்திய சூரிகள் பெரும் இன்பத்தை இப்புவியிலேயே பெறுவோம். श्रियपरिभृटे द्वयि श्रितजनस्य संरक्षके सदद्भुतगुणो तथा विधि समर्पितोऽयं परः प्रतीक्षणमतः परं प्रदय रङ्गतामादिषु प्रभुत्वमनुपादिकं प्रतितहेतिभिर्हेतिभिः
कलिप्रणितिलक्षणैः कलितचाक्यलोकायतैः तुरुष्कयवनादिभिर्जगति जृम्भमाणं वयं कलिप्रणितिलक्षणैः कलितचाक्यलोकायतैः तुरुष्कयवनादिभिर्जगति जृम्भमाणं भयं प्रकृष्टनिजशक्तिभिः प्रसपमायुधैः पञ्चभिः प्रसपमायुधैः पञ्चभिः क्षितित्रिदशरक्षकैः क्षितित्रिदशरक्षकैः क्षपय रङ्गनादक्षणात् प्रकृष्टनिजशक्तिभिः प्रसभमायुधैः पञ्चभिः क्षितित्रिदशरक्षकैः क्षपय रङ्गनाथ क्षणात् Now ஸ்லோகம் 21. திருவரங்கப் பெருமானே, உலகுக்கு தாயாய் நின்று பரிந்து பேசும் பெரிய பிராட்டிக்கு நீ மணாளனாய் விளங்குகின்றாய். அவளுடைய தூண்டுதலால் உன்னை வந்தடைகின்ற அடியார்களை காத்து வருகின்றாய். நீ சிறந்த திருக்கல்யாண குணங்களுக்கு கடலாய் திகழ்கின்றாய். இந்த காரணங்களை கொண்டு எங்களை காக்கும் பொறுப்பை உன்னிடம் சமர்ப்பித்து விட்டோம். நீதான் எங்களை எல்லாவிதமான அச்சங்களில் நின்றும் காக்க வேண்டும். ஸ்லோகம் 22 விளக்கம். திருவரங்கப் பெருமானே, இப்பொழுது உலகில் பௌத்தர்களும் சார்வகர்களும் தங்கள் மதங்களை பிரச்சாரம் செய்து வைதிக மதத்தை அழிக்க பார்க்கின்றனர். துருக்கர், யவனர் முதலிய ஓரும் வைதிக மதத்தினருக்கு பல்வகையிலும் தீங்கு விளைவிக்க முற்பட்டுள்ளனர். இவர்களால் நாட்டிற்கு அச்சம் வளர்ந்து கொண்டே போகின்றது. உன் திரு ஆயுதங்கள் 5, தட் இஸ் திருவாழி, திருசங்கு, கதை, கத்தி, வில் மிகுந்த சக்தியுடையவன. இவ்வாயுதங்களை கொண்டு நாட்டுக்கு நேர்ந்துள்ள அச்சத்தை உடனே போக்கி அருள வேண்டும் என்று வேண்டுகிறோம். 23-24 கீரவாணி ராகம். திதி பிரபவ தேகபித்தஹன सोमसूर्यात्मकं तमप्रमदनं प्रभो समुदितास्त्रबृन्दं स्वतः स्ववृत्तिवचवर्धित त्रिदशवृत्तिचक्रं पुनः प्रवर्तयतु ताम्निते महति धर्मचक्रस्थितिं मनुप्रभृतिमानिते महतिरङ्ग दामादिके तनुप्रभवदारुणै तरमुदीर्यमाणं परैः प्रकृष्टगुणकश्रिया वसुदया च सन्दुष्टितः प्रकृष्टगुणकश्रिया वसुदया च सन्दुषितः प्रयुक्तकरुणोदतिः प्रशमय स्वशक्त्या स्वयं प्रयुक्तकरुणोदतिः प्रशमय स्वशक्त्या स्वयं स्वशक्त्या स्वयं स्वयं
23 விளக்கம். பிரபுவே, நீ வலத்திருக்கையில் ஏந்திய சக்கராயுதம் உன் அடியார்களுக்கு பகைவரான அசுரர்களின் உடலை பிளக்க வல்லது. இதன் ஒளியானது அக்னி, சந்திரன், சூரியன் இவர்கள் மூன்றும் ஒன்று சேர்ந்திருப்பது போல் தோன்றுகிறது. இவ்வாயுதம் தன் ஒளியாலே புற இருளை மட்டுமின்றி அஞ்ஞான இருளையும் ஒழிக்க வல்லது. தேவர்களுக்கு அசுரர்களால் ஆபத்து வரும்போது இவ்வாயுதம் அசுரர்களை ஒழித்து தேவர்களை காப்பாற்றுகின்றது. இத்தகைய உன் சக்கராயுதம் திருவரங்கப் பெருநகரில் எப்பொழுதும் வைதிக தர்மம் நிலை பெற்றிருக்குமாறு செய்தருள வேண்டும். ஸ்லோகம் 24 விளக்கம். திருவரங்கப் பெருமானே, இங்கு உள்ள ஸ்ரீரங்க விமானம் முதலியன மனு, மாந்தாதா முதலிய மகான்களால் போற்றி பூஜிக்கப்பட்டுள்ளன. இங்கு உள்ள எதிரிகளால் இந்த விமானம் முதலியவற்றுக்கு தீங்கு விளையுமோ என்ற அச்சம் உண்டாகின்றது. அவ்வாறு தீங்கு வராது பாதுகாத்து இவ்வச்சத்தை ஒழித்தருள வேண்டுமென்று பெரிய பிராட்டியும் பூமி பிராட்டியும் உன்னை வேண்டிக் கொள்கிறார்கள். தேசிகன் திருவடிகளே.